ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைமையை பற்றி பார்க்கலாம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள்: மேச ராசிகளை செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். ரிஷப ராசிகளை குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் மிதுன ராசிகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடக ராசிகளை புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கேது பகவான் கன்னி ராசிகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசிகளை சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஜூலை மாதம் 7ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜூலை மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜூலை மாதம் 17ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து சூரிய பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள், ராசிக்குள் போகலாம். ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. மாதத்தினுடைய தொடக்கத்திலே தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் களத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவானுடைய பார்வை ராசியிலே விடுவதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. துலாம் ராசிக்காரர்களுக்கு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இம்மாதம் உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். தங்கம், வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானாதிபதி குரு பகவான் இம்மாதம் அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். தைரியகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இம்மாதத்தினுடைய பிற்பகுதிகளே தைரிய வீரியஸ்தானத்தை பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். அவர்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சிறு குறு பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள். உறவினரிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். புத்திரஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதமாகலாம். சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கான சூழலும் ஏற்படும். கலைத்துறையை சார்ந்தவர்களெல்லாம் கூடுதல் முயற்சி தேவை. காதலர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வதே மிகவும் நல்லது. சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்கள் இம்மாதம் சூதாட்டத்தை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் சிலருக்கு அகலும்.
இம்மாதத்தினுடைய தொடக்கத்திலே களத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருப்பதால் சிலருக்கு திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டப் போகின்றது. உயில் இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். பாக்கியஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே பயணம் செய்வதாலும் அவருடன் ராசிநாதனும் பயணம் செய்வதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். சிலர் தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கூடி வருகின்றது. பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியர் மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. முன்பின் தெரியாதவர்களெல்லாம் சிலருக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே பாக்கியாதிபதி புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் களத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவானுடைய பார்வை தொழில் ஸ்தானத்திலே விடுவதாலும் ராசிநாதன் சுக்கிர பகவானும் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவானும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே தொழில் ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்ய இருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உயர் பொறுப்புகள் சிலருக்கு தேடி வரும். சிலருக்கு செய்யும் தொழிலிலே கூடுதலான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களுமில்லை. லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதரிகளினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. விரயஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் குருவனுடைய பார்வையும் விரயஸ்தானத்திலே விடுவதாலும் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.